போ போ சேகுவாரான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. பாட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ராக்கெல்லாம் ரெடி பண்ணி நார்மலாக ஒரு நல்ல ஒரு சிங்கரை வச்சு தான் எடுத்தது. எனக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹேண்ட்ஸுமன் சொல்லி அங்கே. பட்டு எனக்கு இது வரைக்கும் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு படம் வரல. இந்த படத்தில் இந்த படம் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தான் பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு. ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மியூசிக் காலேஜில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக படித்து அதிலிருந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்க்கு கம்போஸ் பண்ணி இப்போது ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து படம் ஃபுல்லாகவே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோஷ் ஃப்ராங்க்லின் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். ஸோ உங்களுடைய லைஃப்பை கேரளாலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி குட்டி ஷார்ட் ஃபிலிம் மூலிமா வந்து சினிமாக்குள்ளே அறிமுகமாகி நிறைய சின்ன படங்கள் பண்ணி இப்போது பெருசாக வந்து ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு வந்து ஃபுல்லாமே நீங்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே, நான் 2007 இங்கே வந்தது. ஸோ ஃப்ரம் கேரளா. ஸோ என்னோடய அம்மா மியூசிக் டீச்சர். ஸோ அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் பை பிளட்லேயே இருக்குங்கிறீங்களா? நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் டைமில் பேண்ட்ஸ், இந்த ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் அதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் எப்படியாவது என் வீட்டில் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ வாண்டட் டு ஸ்டடி மியூசிக், எனிதிங் ரிலேட்டட் டு இட். ஸோ அதனால் நான் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து எஸ்ஏன்னு சொல்லி ஒரு காலேஜ். ஸோ அங்கே தான் நான் ஆடியோ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி. அதுலேயும் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. ஆமாம். ஓகே. ஸோ அது ஒரு 3 years கோர்ஸ், ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஆடியோ இன்ஜினியரிங். ஸோ ரெண்டும் சேர்த்து அது கம்பைன் கிளாஸ். ஸோ அதுதான் நான் வந்து படித்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜில் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு மியூசிக்காக பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க இந்த காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் கூட வெளியிலேருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே நிறைய டேரக்டர்ஸ் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜேர்னி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு வந்தது. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் என்னது சார்? ஃபஸ்ட்டு களம்னு சொல்லி ஒரு படம். ஸோ அது ஒரு ஹாரர் பேஸ் படம். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக கிடச்ச ஃபஸ்ட்டு படம். ஸோ அதுக்கப்புறம் நெடுந்தல் வாடகைன்னு சொல்லி ஒரு படம். அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாது, செல்வக்கண்ணு சொல்லி. வைரமுத்து சார் லிரிக்ஸ் எல்லா பாட்டுக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்த படம், டெபியூ ஃபுல்லி. ஸோ அந்த டெபியூட் அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் நிறைய விஷயம் கேட்கணுன்னு வந்திருக்கேன் சார். இப்போ இந்த படம் ஃபுல்லாமே மியூசிக் டைரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் இந்த சாங் கம்போஸ் பண்ண நான் பயங்கரமாக வேலை பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதில் போ போ சேகுவாரான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு லவ் சாங். ஸோ அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னு சொல்லி பண்ண பாட்டு. வைக்கம் விஜயலட்சுமி தான் பாடினது. ஓ ஓகே. ஸோ அந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ராக்கெல்லாம் ரெடி பண்ணி நார்மலாக ஒரு நல்ல ஒரு சிங்கரை வச்சு தான் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வைக்கம் விஜயலட்சுமியை தான் நம்ம எடுத்தோம். ஐயோ, அவங்களோட வாய்ஸே ஒரு மாதிரி பெக்யூலியராக இருக்குல்ல, அவங்கள வச்சு ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது? நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரே ஊருக்காரங்க வேறு. ஆமாம். அது மட்டும் இல்லை, நல்லா அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்ல காமெடியெல்லாம் பண்ணி தான் பாடினது அது. சரி, இந்த படத்துக்கும் நீங்கள் தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் கலந்து த்ரில்லர் கலந்த ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்படும். ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஒரு சீனையே வந்து எலிவேட் பண்ணி செம்மையாக காமிக்கிறது. ஸோ இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார்? இந்த படத்தில் ஒரு நான் லீனியர் படம். இது ஒரு 4 கதை இருக்குது இதில். ஸோ அது மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈச் கதை ஒரு இமோஷன்ஸ் இருக்குது அதில், ஓரோ கதையிலும். ஸோ அதை கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. பட்டு என்னோடய மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணிச்சு. அண்ட் நல்ல செகண்ட் ஹாஃபெல்லாம் நல்லா என்கேஜிங்காக போகும் இந்த படத்தில். மியூசிக்கை ஃபுல்லாக த்ரில்லர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அண்டு சில போர்ஷன்ஸ் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். எக்ஸாம்பிள், சில போர்ஷன்ஸ் லவ் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. சில இதில் ஒரு அம்மா ஒரு திருநங்க அந்த ஒரு ரிலேஷன்.
ஸோ அதுக்கெல்லாம் அவங்களோட இமோஷன் கொஞ்சம் நல்லா எலிவேட் பண்ணுறதுக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போவே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது சார். இப்போ நிறைய படங்கள் வந்து சாங்கே இல்லாம வருது, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு மட்டும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சில படங்களுக்கு தேவை இருந்தால் போதும் சாங், இல்லைன்னா சாங் பண்ணலாம். ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணுன்னா அதை சீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை சாங்காகவே சொல்லலாம். ஸோ அப்படி வந்தால் பெட்டராக இருக்கும் சாங்ஸ். ரீசெண்டாக நீங்கள் பார்த்த மலையாள படம் இல்லை இந்தியன் சினிமா இதுலையாவது இந்த படத்துக்கு மியூசிக்கும் சரி பிஜிஎம்மும் சரி நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குதுன்னா எந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க ரீசெண்டாக? மலையாளத்தில் இந்த ஃபஹத் ஃபாசில் படம் இல்லையா, அந்த பேர் தான். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பாய்ஸ் வச்சு ஒரு படம். ஆமாம், அதெல்லாமே மியூசிக்லாம் கொஞ்சம் மாடர்ன் மியூசிக்காக ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே. சில படங்களுக்கு நமக்கு கொஞ்சம் இமோஷனாக தேவை. ஸோ அது நல்லா எல்லா படங்களும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு. இப்போ சார் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டியூன் வருமா, அப்பயே எந்திரிச்சு போட ஆரம்பிச்சு. அந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பண்ணது. பட் எனக்கு இப்போ எப்படின்னா ஏதாவது ஒரு டூன் வந்துச்சுன்னா நான் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது நான் அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கேன். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டியூன் எங்களுக்காக அப்படி பண்ணி காமிக்கிறீங்களா? டியூனா? ஓகே, நான் பண்ணதுலையே பண்ணி காமிங்க. நா 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 na 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 நெடுதல் வாழைன்னு சொல்லி படத்தில் பண்ணாது. ஓகே சார், அந்த படத்துக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் பற்றி பேசும்போதெல்லாம் மூஞ்சி அது எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமாக வந்து ஒரு 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 அந்த பிரைட்னஸ் எங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் படம் இல்லை, அதனால கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும். அந்த படம் எப்படி சார் கிடைச்சது? அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக. அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு எடிட்டர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் ஜஸ்ட் ஓகே பார்க்கலான்னு சொல்லி ஒரு டியூன் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டியூன் சும்மா இதே இப்போ நான் பாடின மாதிரி தான் ஹம் பண்ணி அனுப்புனது. அது கேட்ட உடனே அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு. அவங்க 4 பாட்டு இருக்குது, அதுலேயும் 4 பாட்டுமே ஃபஸ்ட்டு டூன் தான் அப்படியே கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியா? ஸோ இந்த ரீடேக் அதில் எதுவுமே போல, வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கல. ஓகே. அதுலேருந்து அப்படியே அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ அந்த படத்தோட ஒரு அந்த அந்த பாயிண்ட் தான் இப்போ இனி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸில் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணுறதுக்கான. இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர் கிடைச்சிட்டாரு. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் அந்த படம் பார்த்து அத்தனை பேரும் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு படத்துக்கே வந்து அந்த மியூசிக்கும் பிஜிஎமும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கரெக்டுங்களா? அந்த சீனுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கெல்லாம். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சில டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி ஜோஸ் சாருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக யார் இருக்கா? எனக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹான்சிமன் சொல்லி அங்கே ஹாலிவுட்டில். ஓகே. ஹான்சிமன் சொல்லிடு, ஜான் வில்லியம்ஸ், அதுவும் ஹாலிவுட் தான். பட் இங்கே எனக்கு இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுலேருந்து என்னோட அந்த ஜென்ரேஷனுக்கு அந்த சாங்ஸ் தான் கேட்டு வளர்ந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட படம் பார்த்து ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய படிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்க தான். சரி, நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் கேட்குறோம். ஆனால் அந்த ரிஜெக்ஷன் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கேட்குறதே இல்லை, அதை யாரும் சொல்கிறதும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்ததா? அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ரிஜெக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ மெயினாக எனக்கு அப்படின்னா ஒரு ப்ரமோஷன் பேஸ் பண்ணி எனக்கு பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ப்ரமோஷன் வரல. பட்டு நம்ம வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு சொல்ல முடியாது எப்போ தான் நம்ம டைம் வரும். நம்ம டைம் வந்துச்சுன்னா அப்படி பீக்குக்கு போயிடுவோம். அது எந்த டைம் சொல்ல முடியாது. அது வரைக்கும் நம்ம ஒர்க்கு 100% எந்த மூவி வந்தாலும் அந்த படத்துக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நானும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வில் சீ. உங்களுக்கான டைம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். இன்டர்வியூ எடுக்க நாங்கள் பாருங்கள் மைக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். உங்கள் படம் தியேட்டரில் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு உங்களை எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, யார் சாமி நீ இந்த அளவுக்கு பண்ணுறீ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஹம் பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு 2 லைன் எங்களுக்காக பாடுங்க ப்ளீஸ். ஓகே.
லிரிக்ஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்காது, எப்போ ஹம் பண்ணி பட் hum பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அது சும்மா வந்து ஜஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். போ போ சேகுவேரா தனா நனா 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 இப்போ ச்சே, ஹம் பண்றதுலயே வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. இது என்ன பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு வராது, அது கூட வராது. ஓகே. ஸோ பேசுறது ரொம்ப சைலண்டா அப்படி இத்தனூண்டா காமா ரொம்ப பேசுறீங்க. பாட்டு பாடுறதுலேயே வந்து ஒரு மாதிரி லிமிட் மெயின்டைன் பண்ணி பண்றீங்க. ஒரு மாதிரி கியூட் சார் நீங்க. அப்படிங்களா? சார் சிரிக்கிறதே வந்து பயங்கர கியூட்டா இருக்கு. சார் சினிமால இந்த இடத்துக்கு நான் போகணும்னா அது எந்த இடம்னு சொல்லுவீங்க? உங்களுக்குன்ட்டு ஒரு 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 பாயிண்ட் இருக்குல்ல, ஓகே. அது என்னவா இருக்கு உங்களுக்கு? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு இது இருக்குது. என்னோட மேக்ஸிமம் நான் என்ன பண்ணலாமோ அது பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். அதுதான் என்னோட கோல். ஓகே, இன்னொரு ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு பாட்டு நம்ம பண்றோம்னா பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுறது கஷ்டமா, இல்ல மெட்டு போடுவாங்கல்ல லைக் மியூசிக், அது கஷ்டமா? மெட்டு போடுறது ஈஸின்னு தான் நான் நினைக்குது, பட்டு லிரிக்ஸ் வச்சுட்டு பாட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த இமோஷன் நம்ம நார்மலாக கம்போசருக்கு ஜஸ்ட்டு ஒரு கண்ணடைச்சிட்டு ஒரு ஹம் பண்ணுறது ஒரு ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம், பட்டு லிரிக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் சாங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கம்போஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் பண்ணலாம், நம்ம எவ்வளோ வேணால் ஆப்ஷன் பண்ணலாம். பட் லிரிக்ஸ் வச்சுட்டு சில பாட்டு ரெண்டுமே பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதுதான். ரெண்டுமே பண்ணிருக்கேன். நீங்க பண்ணதுலயே ஒரு பாட்டு லிரிக்ஸ் வந்துச்சு, ஆனா அதுக்கு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு மியூசிக் பண்ணி எந்த பாட்டு சொல்றீங்க? இப்போ இந்த படத்துல போ சேகுவாரான்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டு, இந்த மட்ராஸ் அந்த படத்தில் பண்ணது, அது லிரிக்ஸுக்கு தான் டியூன் பண்ணது. அந்த பாட்டு எந்த அளவுக்கு அவுட்கம் இருந்தது? நல்லா வந்தது. பாத்தீங்களா, உங்களுக்கு வருது, நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணா வருது, அதானே சார்? ஓகே. ஸோ இப்போ நிறைய வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் இவங்க தான்ட்டு. எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை, விச் மீன்ஸ் சினிமா டைரக்டர், இவங்களோட படத்தில் மியூசிக் போடணும்னா யாரை சொல்லுவீங்க? லோகேஷ் கனகராஜ். நைஸ், சூப்பர். நெக்ஸ்ட் சார்? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் டைரக்டர்ஸும் எனக்கு கொஞ்சம் இமோஷ்னலான ஃபிலிம்ஸு, கொஞ்சம் இமோஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும், பட்டு எனக்கு இது வரைக்கும் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு படம் வரல. அந்த கமர்ஷியலாக படம் பண்ணுறோம் அந்த டைப் ஆஃப் டைரக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். சார் நீங்கள் வந்து இப்போ நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து நிறைய பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது இண்டிபெண்டன்ட் ஆல்பம் லான்ச் பண்ணியிருக்கீங்க? ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்ணியிருக்குது, கார்த்திக்னு சொல்லி லிரிக்ஸிஸ்ட் இருக்குது, தெரியுமா? அவரோட ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? அடியே அரக்கின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? மியூசிக் டைரக்டர். அந்த பாட்டுக்கு வந்து பரத் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சாருன்னு நினைக்கிறேன், கூகார்த்திகேயன் டைரக்ஷன்ல. எஸ் சார், எனக்கு தெரியும் அந்த பாட்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாட்டு எங்களுக்கு வாங்க பாடுறீங்களா? அது என் கால் ட்ரீமா வேற கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா அதுதான் நீங்க எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமா. அடி அடியே அரக்கியே தனனா சரியான பாட்டு இல்ல சார் இது. ஆக்சுவலி எனக்கே வந்து அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா, நீங்க நல்லா உங்க வாய்ஸ்ல வந்ததா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரஃப் பாடி இருந்தேன், அதுக்கப்புறம் அஜிஷா வச்சு பாட. ஓகே ஓகே ஓகே, ஃபைனலி வந்து ஒரு இண்டி அது வந்து உங்ககிட்ட. நெக்ஸ்ட் என்ன சார் வச்சிருக்கீங்க? இப்போ விவேக் பிரசன்னாவோட ஒரு படம் டைட்டில் பாடல, ஸோ அது ஒன்று போயிட்டு இருக்குது, அதான் இப்போ போயிட்டு இருக்கு. இல்லாமல் நான் தெலுங்குல 2 படம் பண்ணியிருக்குது, ஏக்கம் சொல்லி, இன்னொரு பைலிங்கல் ஜங்கல்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது. வேதிகா, ஆமாம், ஆதி சாய்குமார்னு சொல்லி அவங்க நடிச்சது. ஸோ அதுதான் அப்கமிங் படம். மொத்தம் லிஸ்ட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் நாங்களே இன்டர்வியூக்கு வந்துடணும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் சார் வந்து சாரிமா ஐம் சோ பிஸி அப்படின்லாம் சொல்கிறீங்க சார், இன்டர்வியூலாம் கொடுங்க சார், இன்னும் நிறைய கேள்விகள் அப்போல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணீங்கல்ல, இந்த படம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுலேருந்து நீங்கள் கம்போஸ் பண்ண வரைக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்களேன். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இந்த படம் ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தான் பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு 4 கதை செப்பரேட்டாக,
ஸோ இவ்வளோ சாங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆந்தாலஜி மாதிரி. ஆந்தாலஜி மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரத் சார்லாம் வந்ததுக்கப்புறம் தான், அபிராமி மேம் பரத் சார்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க படமாக பிளான் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, இந்த ஆக்டர்ஸை காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இவங்க கொஞ்சம் ரஃப்பாக எடுத்துகிட்டு அப்போவே மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க் பண்ணது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து நிறைய சாங்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு டியூனுக்கு வந்து விச் மீன்ஸ் ஒரு லிரிக்ஸுக்கு கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்கீங்களா சார்? இல்லை அவ்வளோ இல்லை, டப்புன்னு அப்படியே ஸ்பான்டேனியஸாக நமக்கு அதே மைண்டில் வந்துடும் அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணேன் சார். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி பெருசா மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு, நல்லா நிறைய ரீச் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் சைட்ல இருந்தோ இல்லை படம் பார்த்துட்டு வந்த யாராவது செலப்ஸோ யாராவது உங்களுக்கு சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்? நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த மீடியா ரிவ்யூவர்ஸ்க்காக போட்ட போதே அவங்க நல்லா இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு மியூசிக்கை பற்றி. சாங்ஸும் அவங்களுக்கு 2-3 பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களே வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது இதே மாதிரி பாட்டு மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இந்த அப்கமிங்கில் வேறு நிறைய லிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். போய்கிட்டே இருங்க, வேறு லெவலில் வரணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு 3-4 டேரக்டர்ஸ், மியூசிக் டேரக்டர்ஸ் பற்றி கேட்க போகிறேன். அவங்கள லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இளையராஜா சார். இளையராஜா எப்படி தான் அந்த ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் எப்படி தான் பண்ணிட்டு அவர் எப்படி தான் அந்த ஞாபகம் எல்லாம் வச்சு, அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரல் ரைட்டிங் அவர் பண்ணோம், ரொம்ப டியூனே அவங்க எழுதியே பண்ணோம், அது எப்படி தான் பண்ணுறதுன்னு சொல்லி மியூசிக்கல் வேர்ட்ஸ் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், அந்த நொட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க மைண்டில் அந்த டியூன் இருக்கும், அப்புறம் அவங்க எழுதி தான் அவங்க அந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு தான். அது எப்படி பண்ணுறீங்க சார்னு கேட்பீங்க. யுவன் சங்கர் ராஜா சார். யுவன் சங்கர் ராஜா சிம்பிளான டூன் பெஸ்ட்டாக பண்ணோம். அதே மாதிரி இன்னும் அவரோட வாய்ஸ் தான். என்ன கேட்பீங்க கேள்வி? இனி எல்லாமே கொஸ்டின் மட்டும் தான் கேட்கணும். அதில் அவரோட எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக் மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த 90s 2000 டைம் வந்தா. ஸோ அதை பற்றி கேட்கணும். அதை பற்றி கேட்பீங்க. அனிருத் சார் எப்படி தான் ஹிட்டு கொடுக்குறது, எல்லா போட்டு ஒன்று பாட்டு கொடுத்தா பரவாயில்ல, எப்படி எல்லா போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எஸ்பிபி சாரை பார்த்தா என்ன கேட்பீங்க? எஸ்பிபி சார் எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவரை ஃபேன். அவர் இருந்ததுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடி தரணும்னு சொல்லி கேட்கணும்னு இருந்துச்சு. பட் அதுக்குள்ளே பண்ண முடியல. அவரை பிடிக்காதவங்க யாரும் இல்லை சார். ஸோ இன்னைக்கு வந்து அவரை வந்து ரீகால் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு சிங்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அது அவர் தான். ஏன்னா எனக்கு அது அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்ச ரகுமான் சார் என்ன கேள்வி கேட்பீங்க? அவங்களோட ஒர்க் பண்ணாங்க ஒரு வாட்டியா. அண்ட் தமிழ் சினிமாலேயே அந்த ஒரு இந்தியன் சினிமாலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்னா கமல்ஹாசன் சார். அவரை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? அவர் தான் ஜீனியஸ், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட யூனிவர்சிட்டி சார், நீங்கள் யூனிவர்சல் என்ன சொல்கிறதுக்கு. பட் நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ என்ன நடந்துச்சு, என்ன இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ கமல் சார் வந்து தம்பி நல்லா பண்ணிருக்கேன், என் கூட வந்து ஒரு வருஷம் நீ சும்மா ட்ராவல் பண்ணும், நான் என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் நீ பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ரெடி சார். குடும்பம் குட்டியெல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் இந்த பக்கமே இருக்கும், நீங்கள் என் கூடயே இருக்கணும்னா ப்ராப்ளம் இல்லை, வந்துடுறேன் சார், என்னை வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்களா? தெரியுது சார். சரி, சினிமாவில் நீங்கள் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பார்த்துருப்பீங்க, பேசிக்காக ஒரு மலையாளி அப்படிங்கிறதுனால. ஸோ மலையாளத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் யார், அண்ட் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஸ்டார் யார்? அப்படி இல்லை, நான் அப்படி பார்க்காது. பட் எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆக்டிங் கரியர் நல்லா இருக்குது. ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழில் எல்லாருமே நல்லா தான் இருக்குது. ஸோ மெயினாக மலையாள இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபர்ஸ்டோட இப்போ வர்ற படங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்ரோச் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே விஜய் சேதுபதி அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோல்ஸ் எடுக்குது. ஆக்சுவலி இங்கே விஜய் சேதுபதி சார்லாம் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு, எங்க நான் நடிகன் இல்லை,
நான் நடிகன், ஹீரோ கிடையாது. ஆமா. நான் எல்லா ரோலும் பண்ணுவேன், எல்லாமே பயங்கரமா எனக்கு பண்ணுவேன். அது ரொம்ப பிடிக்கும், அந்த டிஃப்ரெண்டான ரோல். அவர் பேச்சு அதெல்லாமே இல்லை சார். சார், இந்த ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த படத்தை ஆஸ் ஆடியன்ஸா நாங்களே பார்க்கணும், அதுவும் தியேட்டர்ல போய் ஏன் பார்க்கணும்? அதோட கருத்துக்கள் அந்த எண்டில் சொல்ல வர சில அந்த அந்த ஒரு லைஃப், ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஒரு வாழ்க்கை அது இருக்குது. ஸோ அதில் சில கண்டென்ட்ஸ் நல்லா நல்லா கருத்துக்கள் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். அந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல மெசேஜ். வருது. ஆமாம் ஆமாம். அண்ட் தியேட்டர்ல போய் பார்த்தா தான் சவுண்டுக்கும் அதுக்கும் என்னோட மியூசிக்கும் நல்லா உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் எல்லாரும் லைஃப் எப்படி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அங்கே ஸ்லோ விட்டதுனால தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த டீட்டெயிலிங் நமக்கு புரிய வருது. ஆமாம், கனெக்ட் ஆகும் எல்லாமே, எப்படி எதனால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அது கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. அண்ட் நீங்களும் இது மாதிரி நிறைய 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 படங்கள்லாம் பண்ணி வேற மாதிரி போகணும். இன்னும் கொஞ்சம் நாள்ல சார் எங்கே சார் இருக்கீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படிலாம் வந்து நாங்களே வந்து கேட்கணும். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு இதுலேயும். ஒரு ஷார்ட் ஃபிலிமா, ஒரு இந்திய ஆல்பமா வந்து இப்போ வந்து ஒரு பெரிய படத்துக்கு வந்து கம்போஸ் பண்ணிருக்கீங்க. இன்னும் போக வேண்டிய ஹைட்ஸ் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய பிஸியான ஒரு டைமில் கூட எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. அண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் சக்ஸஸ் ஆகணுன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த இன்டர்வியூ ஏன் முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து எனக்கே ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Ta-da!